ஏசாயா 55:10-11. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. வாயை திறந்து பேசினா தான் உள்ளே இருக்கிற கவலைகள் வெளியேறும். அல்லேலூயா சொல்லுங்கள். இன்று கண்ட எய்த்தியனை நான் என்றும் காண மாட்டேன். இன்று கண்ட எதிராளியை நான் என்றும் காண மாட்டேன். என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கசப்புகளையும் கர்த்தர் எடுத்து போட்டு ஒரு மதுரமான வாழ்க்கையாக மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. 40 வருஷம் நடத்தின கர்த்தர் என்னையை நடத்துவார். மன்னாவை வர வைத்தவர், காடைகளை விளை வைத்தவர், கசப்பை மாற்றினவர். என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. எல்லாம் நல்ல கையை தட்டி அபாகமே செலுத்துங்க. நீங்கள் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கேட்டிருக்கீங்க, எத்தனையோ வாக்குத்தத்தங்களை பேசியிருக்கிறீங்க, எத்தனையோ வாக்குத்தத்தங்களை தியானிச்சிருக்கிறீங்க. ஆனால் வசனம் வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்கிறது? டெய்லி வாக்குத்தத்தங்களை கேட்குறீங்க, ஞாயிற்றுக்கிழமை வாக்குத்தத்தங்களை கேட்குறீங்க, இதுபோக செல்லில் பார்க்குறீங்க, என்னமோ செய்கிறீங்க. அத்தனை வாக்குத்தத்தங்களை கேட்குறீங்க, அத்தனை வசனங்களை கேட்குறீங்க. அந்த வசனங்கள், அந்த வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்தது, என்ன செய்து கொண்டு இருக்கிறது? கர்த்தர் சொல்கிறாரு, வானத்திலிருந்து மழை பெஞ்சு ஒரு பூமியை நனைத்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு சாப்பாடை கொடுக்கறது எப்படியோ அப்படியே என்னுடைய வசனம் இருக்கும். ஆனால் அந்த வசனம் உங்ககிட்ட வந்துருச்சுன்னா நீ கேட்ட காரியத்தை உனக்கு கொடுக்க முடியும். உன் வாழ்க்கையில் நடக்காத காரியத்தை உன்னை நடத்தும்படி, பலவீனமாக இருக்கிறவனை பலவனாக மாற்றும்படி, ஒரு ஆற்றல் சக்தியை உனக்கு கொடுத்து உன்னை உற்சாகத்தால் நிரப்பி காலம்பர உன் கூட இருந்து ஒரு கண்ணை இவை காப்பது போல காப்பேன் என்று வாக்குகளை பெற்ற நீங்கள், அந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு வந்தா அந்த வாக்குத்தத்தங்கள் உங்களை சும்மா விடாது. அந்த வாக்குத்தத்தங்கள் உங்களை நடத்தும். அந்த வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகளுக்கு வந்துவிட்டால் அது செய்து முடிச்சுட்டா அது திரும்பி வரும். எப்படி வானத்திலிருந்து மழை பெஞ்சு அந்த பூமியை நனைத்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கறது எப்படியோ அப்படியே என்னுடைய வார்த்தை இருக்கும். அப்போனா எப்படி மழை பெய்யுது அதே போல் வானத்திலிருந்து என் வார்த்தை வருகிறது. எப்படி பூமியில் மழை பெஞ்சு பூமியை நனைக்கிறது, விளைய செய்கிறது, அதே போல் என் வசனமும் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை அது விளைய வைக்கும், வாழ வைக்கும். வசனம் உங்கள் குடும்பத்தில் விளையாத காரியத்தை, விளையாத தொழிலை, விளையாத பிஸ்னஸை, விளையாத ஞானத்தை அது உங்களை வளர வைக்கும். அது என்ன சொல்லுது? நான் அனுப்பிவிட்டேனா செஞ்சு முடிச்சு விட்டு தான் வரும். வானத்திலிருந்து மழை பெஞ்சு அது பூமியை நனைக்குது, நினச்சி என்ன செய்யுது? பயிர் விளையுது. பயிர் விளைஞ்சு நெல் அறுவடை பார்க்குறாங்க. அறுவடை பார்த்தோன்னே அதை நம்ம சாப்பிட்றோம். அப்போ அதே போல தான் நம்ம சாப்பிட்றது, நம்ம வாழ்வது, நம்ம சுகமாக இருப்பது, நம்ம நடப்பது எல்லாமே வார்த்தை. அந்த மழை பெஞ்ச தண்ணி அப்படியே மேலே போகாது, அது பூமியில் விளைய வைக்குது, விளைய வைக்குது. அதே போல் வசனம் உங்கள் வாழ்க்கையை விளைய வைக்கும், வார்த்தை விளைய வைக்கும். ஆனால் வாக்குத்தத்தங்களை பெற்ற ஜனங்கள் நாம் ஒரு விளைச்சல் இல்லாமல் இருக்கிறோம், ஒரு விளைச்சல் இல்லாமல் இருக்கிறோம். வாக்குத்தத்தங்கள் உங்கள் மேலே வருது, வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறீங்க, வார்த்தை உங்கள் மேலே வருது. அந்த வசனம் உங்களை விளைய வைக்கணும். மண்ணுக்குள்ளேருந்து எப்படி ஒரு கதிர் மேலே எலும்பி நிற்குது, எப்படி விளையுது, எப்படி அறுக்கிறாங்க, அதே போல் உங்கள் வறண்ட வாழ்க்கை, உங்கள் துக்க வாழ்க்கை, உங்கள் நெருக்க வாழ்க்கை, உங்கள் பலவீன வாழ்க்கை, உங்கள் போராட்டமான வாழ்க்கை, உங்கள் கஷ்டமான வாழ்க்கை அது விளையிற வாழ்க்கையாக, கசப்பு மதுரமாக விளையணும், நெருக்கம் பெருக்கமாக விளையணும், துக்கம் சந்தோஷமாக விளையணும். அதுதான் வார்த்தை. அந்த வார்த்தை உங்களை விளைய வைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 மாதத்தில் அறுவடை பார்க்குறாங்க விதைச்சிட்டு, அல்லது 6 மாதத்தில் அறுவடையை பார்க்குறாங்க விதைச்சிட்டு. அப்படின்னா நெல்லை விதைச்சா நெல், சுண்டை கடலை விதைச்சா சொல்லுங்க, மிளகாவத்தையை விதைச்சா, சப்போட்டா பழத்தை விதைச்சா, புளியங்கொட்டையை விதைச்சா, வேப்பங்கொட்டையை விதைச்சா,
விளையுமா விளையாதா? விளையுமா விளையாதா? சொல்லுங்கள், விளையுமா விளையாதா? விளையும். அப்போ வார்த்தை விதைக்கு ஒப்பிடப்பட்டு இருக்குது. லூக்கா 6:30, லூக்கா 6:11 தேவனுடைய வசனம் விதை. அப்படின்னா டெய்லி வசனம் உங்கள் உள்ளத்துக்குள்ள இறங்குது. ஏன் விளைச்சல் இல்லை? 8 வருஷம் வார்த்தையை கேட்குறீங்க, 10 வருஷமா வார்த்தையை கேட்குறீங்க, 25 வருஷம் வார்த்தையை கேட்குறீங்க, வார்த்தை அப்படியே இருக்கு. அந்த 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 விதைக்கு உண்டான, அந்த வாக்குத்தத்தத்துக்கு உண்டான விளைச்சல், அறுவடை இல்லை. ஏன் அந்த அறுவடை இல்லை அப்படின்னு கேட்டால், ஏசப்பா ஒரு ஊமை சொல்கிறாரு. விதைக்கிற மனுஷன் ஒருத்தர் தான், விதைக்கிற மனுஷன் ஒருத்தர் தான். அது ஒரு 4 பேர்த்துக்கு தெளிக்கிறாரு, 4 பேர்த்துக்கு தெளிக்கிறார். நிலம் என்பது ஆத்துமா, நிலம் என்பது ஆத்துமா. இந்த ஆத்துமாவில் விதை போடுறாரு, கர்த்தர் விதையை போடுறாரு. அல்லேலூயா. இப்போ நான் உங்கள் மேலே ஒரு விதையை தூவி விடுறேன், உங்கள் ஆத்துமாவில் விதையை தூவி விடுறேன். ஆனால் அந்த விதை உங்கள் உள்ளத்துக்குள்ள வருது, அந்த விதையாகிய வசனம் உங்கள் உள்ளத்துக்குள்ள வருது, அந்த நிலமாகிய அங்கே உங்கள் இருதயத்துக்குள்ள இந்த வசனம் வருது. ஆனால் அந்த வசனம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பாறை இருதயமாக இருக்கிறது. ஒரு சில இருதயம் என்னவா இருக்கிறது? பாறை கடின இருதயமாக இருக்கிறது, முரட்டாட்ட இருதயமாக இருக்கிறது, கோபப்பட்ட இருதயமாக இருக்கிறது. அந்த விதை வந்த உடனே முளைக்குது, முளைக்குது. ஆனால் அந்த இருதயம் ஒரு ஸ்ட்ராங்காக, கல்லா, வைராக்கியமாக, பிடிவாதமாக அப்படின்னு ஒரு வைராக்கியமாக இருக்கும்போது அந்த விதை விழுகுது, முளைக்குது. கடைசியில் வேறு உள்ளே போகாத அளவுக்கு அது பட்டு போய் விடுகிறது. உங்கள் நிலத்தை நல்லா வச்சுருந்தீங்கன்னா, உங்கள் நிலத்தில் பாறை இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. 4 இடங்களில் விதைக்கப்படுகிறது. அடுத்து 2வது இடத்துல விதைக்கப்படும் போது நீங்கள் வாசிங்க, மார்க்கு 4:18-19. வசனத்தை கேட்டும், வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும், உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கமும், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். அப்ப நல்லா கவனிங்க, ஏன் பலன் கொடுக்க முடியவில்லை? ஏன் நீங்க வசனத்தை கேட்குறீங்க, வாக்குத்தத்தை உள்ள கொண்டு வர்றீங்க, ஏன் அந்த வசனத்துக்கு உண்டான அறுவடை, ஏன் அந்த வசனத்துக்கு உண்டான ஒரு அறுவடை களஞ்சியத்தில் சேர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை? அப்படின்னா உங்க நிலத்துக்குள்ள வசனம் மாத்திரம்தான் இருக்கணும். ஆனால் வசனம் உள்ள வருது, வசனம் வந்தாலும் இன்னொன்று உள்ள வருது, உலக கவலை வருது. என்ன வருது? 2வது என்ன வருது? ஐஸ்வர்யம் வருது. 3வது என்ன வருது? இச்சை. அப்புறம் இதெல்லாம் வந்த உடனே அதுக்கு பேர் என்ன சொல்றாரு? அதுக்கு பேர் என்னது? முள்ளு. முள்ளு எல்லாம் சொல்லுங்க, முள்ளு, முள்ளு சொல்லுங்க. என் இருதயத்தை, என் நிலத்தை முள்ளு கொண்டு வர மாட்டேன். முள்ளு எதை குறிக்கிறது? திருப்பி சொல்லுங்க, முள்ளு எதை குறிக்கிறது? சொல்லுங்கம்மா, முள்ளு எதமா குறிக்கிறது? திருப்பி வாசிக்குமா. வசனத்தை கேட்டும், உலக கவலைகளும், உலக கவலை 1, ஐஸ்வர்யத்தின் மயக்கமும், ஐஸ்வர்யத்தின் மயக்கம் 2. மற்றவைகளை ஐஸ்வர்யம் கிடையாது, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். அவனை போல இல்லையே, இவனை போல இல்லையே, அவனை போல வாழ முடியலையே, இப்படி செழிப்பில்லையே, அதுலேயே நகலையே, நட்டுலையே, போல்ட்டுலையே அப்படிங்கிற ஒரு கவலை. அதுக்கு தான் ஐஸ்வர்யத்தின் மயக்கம். மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும், மற்றவர்களை பற்றி உண்டாகிற ஆசை. அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்க, நம்ம அப்படி இல்லையே அப்படிங்கிற அந்த ஆசை வந்து உன் உள்ளத்துக்குள்ள எப்போ வருகிறதோ அதுக்கு பேர் இச்சை. வந்த உடனே வசனமும் உள்ள கிடக்கு, வசனமும் உள்ள கிடக்கு, இந்த உலகமும் உள்ள வருது. அப்போ 2 சேர்ந்து, வசனமும் வாக்குத்தத்தமும் 2 சேர்ந்து போராடும் போது வசனம் வளருது. ஆனால் இந்த உலக கவலையும் இந்த ஐஸ்வர்யத்தை மயக்கமும் உங்களை அப்படியே நெருக்கி போட்டு வசனத்தை வளர விடாமல் தடுக்கிறது, எழும்ப முடியவில்லை. ஹலோ, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த வசனம் வளரணும், வளரலை. ஏன் அப்படின்னு கேட்டால், இது உள்ளே வந்து உட்காந்துருக்கு. எது உள்ளே வந்து உட்காந்துருக்கு? முள்ளும் பூமியில் விளையும். முள்ளில் பல வகை முள் இருக்குது. கருவில் முள் மரம் இருக்குது, ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது முள்ளில். இவ்வளோ நீளத்துக்கு முள் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ பெரிய முள்ளுகள்லாம் இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. இந்த கத்தாழை செடியில் ஒரு முள் வரும், அது ஒரு முள். கத்தாழை வளருதா வளரலையா? இந்த சோத்துக்கு இது ஒரு கத்தாழை மாதிரி அதில் முள் வரும், பார்த்துக்கலாம். அந்த முள் பெருசாக இருக்கும், பார்த்துக்கலாம். ஒரு பஞ்சு மாதிரி இருக்குது முனையில்,
சரிங்களா? அந்த முள்ளை பிடுங்கி நாங்கள் அதில் பனை ஓலையை வெட்டி அதை காத்தாடி செஞ்சு இப்படி பறக்க விட்டுருக்கோம் நாங்கள். அந்த இப்போ புரியுதா புரியலையா? அது முள்ளுதான். அப்போ அது செடியா செடி இல்லையா? கருவேல முள் செடியா செடி இல்லையா? அப்போ அந்த முள்ளுகளை இங்கே கொண்டு வந்து என்ன செஞ்சிடறான், வச்சிடுறான். முள்ளுக்கு பேர் என்னது இப்போ சொல்லுங்கள்? முள்ளுக்கு பேர் கவலை. அப்புறம் ஐஸ்வர்யத்தின் மயக்கம், ஆசை. இங்கே உள்ளே வச்ச உடனே வாக்குத்தத்தம் உள்ளே கிடக்கு, வாக்குத்தத்தமும் உள்ளே கிடக்கு. வாக்குத்தத்தம் கொஞ்சம் செடி வளர்ந்து கொஞ்சம் மேலே வந்துருச்சு. ஆனால் இந்த 5 ஐட்டமும் உள்ளே சேரும்போது வாக்குத்தத்தை அமுக்கி போட்டுருது, வளர முடியல, நீங்கள் அறுவடையை பார்க்க முடியல. சர்ச்சுக்கு வர்றீங்க, ஜெபிக்கிறீங்க, துதிக்கிறீங்க, ஆராதிக்கிறீங்க, முக்காடை போடுறீங்க, எல்லாம் செய்கிறீங்க, ஆனால் வளர்ச்சி இல்லை. ஏன்? உங்கள் நிலம் உழுகப்படாமல் இருக்கிறது, உங்கள் நிலம் பழுதுபடாமல் இருக்கிறது. உங்கள் நிலத்துக்குள்ள இருக்கிற கசடு கப்புடு உலக காரியம் எல்லாத்தையும் அலசி தூக்கி எறிஞ்சு உழுது வெளியே எரிஞ்சு உங்கள் நிலத்தை உழுது நல்லா பக்குவமாக வச்சுருந்தீங்கன்னா விதைச்ச உடனே 3 மாதத்தில் அதுக்குண்டான அறுவடையை பார்த்து நீங்கள் மலை மேல் இருக்கிற பட்டணம் போல உயர முடியும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய வார்த்தை கல்மலை உடைக்கிற சம்பட்டி, அது பெண் மான்களை ஈடுபாடு செய்ய ஒரு தேவனுடைய வார்த்தை. அப்படிப்பட்ட வார்த்தை உருவாகாத காரியத்தை உருவாக்கும், நடக்காத காரியத்தை நடத்தும், உலர்ந்த எலும்பு உயிரடையும், ஜீவன் இல்லாத இடத்துல ஜீவனை வர வைக்கும், சுகம் இல்லாத இடத்துல சுகத்தை வர வைக்கும். அதுதாயா தேவனுடைய வார்த்தை, அதுதான் வசனம், அதுதான் வார்த்தை. அப்ப இந்த வார்த்தை இந்த நிலத்துக்குள்ள விதைக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை மட்டும்தான் விதைக்க வேண்டுமே தவிர மற்ற எதையும் விதைக்கக்கூடாது. அதான் சொல்றாரு, ஒப்பிட்டு சொல்றாரு, மழை பெஞ்சா எப்படி அறுவடை. இன்னைக்கு தொடர்ந்து 10 வருஷமா மழை வரலைன்னா எப்படி நம்ம சாப்பிட முடியுமா? முடியாதா? பூமிக்குள்ள இருக்கிற தண்ணி எவ்வளோதான் உறிஞ்சாலும் ஒரு குறிப்பிட்ட வருஷம் தான் தண்ணி வரும். எளிய காலத்தில் 3 வருஷம் மழை இல்லை, பஞ்சம். யோசிப்பு காலத்தில் 7 வருஷம் பஞ்சம். யோசிப்பு வருமா கருத்தில் வெளிப்படுத்தினார். அப்போ 10 வருஷம் நம்ம இந்தியாவில் மழை வராமல் இருந்தால் அறுவடை பார்க்க முடியுமா? விவசாயம் என்ன தான் கோடி கோடியாக பணம் இருந்தாலும் சாப்பாடு வேணும், விளைச்சல் வேணும். கோடி கோடியாக பணம் இருக்குது அப்படின்னா அரிசி வராது, விளையணும். பூமியில் எப்படி விளையும்? மழை வரணும், மழை வரணும். அந்த மழையை நிப்பாட்டிட்டாருன்னா விளைச்சல் இல்லை, ஊரெல்லாம் பஞ்சம், தேசமெல்லாம் பஞ்சம், கஷ்டம் நஷ்டம் வந்துடும். அல்லேலூயா. வருமா வராதா? அப்போ அந்த மழை எப்படி பூமியில் நனைச்சி விதையை கொடுக்குதோ, சாப்பாடு கொடுக்குதோ, அதே மாதிரி என் வசனமும் உனக்கு விளைச்சலை கொடுக்கும், என் வார்த்தையை விளைச்சலை கொடுக்கும். அந்த வார்த்தை உனக்கு விளைய வைக்குவியா? இந்த வார்த்தை உயிருள்ள வார்த்தை, இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, இந்த வார்த்தை அழியாத வார்த்தை. யோவானில் சொல்லப்பட்டிருக்க ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை நட்சத்திரங்களை நிற்க வைக்குது, தேவனுடைய வார்த்தை மேகங்களை நிற்க வைக்குது. அல்லேலூயா. மேகம் உண்டாக கடவுது, மேகம் உண்டாச்சு. நட்சத்திரங்கள் உண்டாக கடவுது, நட்சத்திரங்கள் உண்டாச்சு. சமுத்திரம் உண்டாக கடவுது, வார்த்தை உண்டாகுது. திமிங்கலங்கள் உண்டாக கடவுது, உண்டாச்சு. கடலுக்குள்ள எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கு, உண்டாச்சு அவர் வார்த்தையில். அவருடைய அப்படிப்பட்ட அந்த வாக்குத்தத்தமான வார்த்தை தான் இதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. இந்த வார்த்தை நீங்கள் படிப்பது மாத்திரமல்ல, வாசிப்பது மாத்திரமல்ல, அது எப்போ உங்கள் இருதயமாகிய இந்த நிலத்துக்களை கொண்டு வந்து அதை விளைய வைக்கிறீங்களோ நீங்கள் எல்லாரும் அடுத்தவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஒரு உன்னதமான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள நீங்கள் வந்துடுவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால் நல்லா கவனிங்க. நீங்கள் வெட்டாந்தரையில் இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு நீரூற்று உண்டாகும் இந்த வார்த்தை. நீங்கள் அவாந்தர விலையில் இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு பாதையை உண்டாக்கும் இந்த வார்த்தை. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தை இருபுறமுள்ள கருக்குள்ள பட்டயம், ஆவி ஆத்துமா சரீரம் ஊனு யோசனை எல்லாத்தையும் உருவ குத்தி பிரித்து வெளியேறிஞ்சிடும். டாக்டரு உள்ளத்துக்குள்ளே உடம்புக்குள்ளே இருக்கிற சில உறுப்புகளை ஆப்ரேஷன் பண்ணுவார், சில கட்டியை ரிமூவ் பண்ணுவார், குடல் வரைக்கும் ஆப்ரேஷன் பண்ணுவார். ஆனால் இந்த வசனம் சொல்லுது, நான் எலும்பையும் ஆப்ரேஷன் பண்ணுவேன், ஊனு
அப்புறம் என்ன அர்த்தம்? ஊனு. அந்த ஊனுக்குள்ள போய் டாக்டர் வந்து ஒரு நல்லி எலும்பை ஆபரேஷன் பண்ண முடியாது, நல்லி எலும்பை அறுக்க முடியாது, நல்லி எலும்பை உடைக்க முடியும். ஆனா இந்த தேவனுடைய வார்த்தை நல்லி எலும்பை ஆபரேஷன் பண்ணி உள்ள இருக்கிற சதையை அதை மாற்றி அமைக்கக்கூடிய வார்த்தை தாயா இந்த வார்த்தை. டாக்டர் வந்து ஒரு கிட்னியை ஆபரேஷன் பண்ண முடியும், ஆனா எலும்பு அறுக்க முடியாது. நல்லி எலும்பு பார்த்துருக்கீங்க? நல்லி எலும்பு, நல்லி எலும்புக்கு ஒரு சதை இருக்கு தெரியுமா? அப்படியே உறிஞ்சு டப்பு டப்புன்னு தட்டி சாப்பிட்றோம்ல, அதுக்கு அப்புறம் நல்லி எலும்பு. கர்த்தர் சொல்றாரு அந்த நல்லி எலும்பு தான் ஊனு, அந்த ஊனுக்குள்ள இருக்கிற சதை. அதான் எப்படி 4:12 கர்த்தர் சொல்றாரு, என் வார்த்தை எலும்பையும் ஆபரேஷன் பண்ணுமையா, எலும்பையும் அறுத்து போடுமையா. அப்புறப்பட்ட வார்த்தை தான் இந்த வார்த்தை. இந்த வார்த்தை ஆபரேஷன் பண்ணு உங்க உடம்புக்குள்ள போய். உங்கள் உடம்புக்குள்ள எந்த ஃபால்ட்டு, எந்த உறுப்பு பழுதாக இருக்கோ அந்த பழுதான உறுப்பை ஆப்ரேஷன் பண்ணி சரிப்படுத்தி விடும். டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒரு கேன்சர் வந்துருச்சு, ஸ்கேன் எடுத்து பார்த்தா கேன்சர். அறுத்தாங்க, அறுத்து பார்க்கும்போது அந்த கேன்சர் வந்து எலும்புக்கு உள்ளே வந்துருச்சு. அப்போ டாக்டர் சொன்னாங்க, எலும்புக்கு உள்ளே வந்திருக்கு, எலும்பை நாங்கள் உடைக்க முடியும், எலும்பெல்லாம் அறுக்க முடியாது, உயிர் போயிடும், அதனால் எவ்வளோ நாளைக்கு இருக்கட்டுமோ இருக்கட்டும் அப்படின்னு விட்டாங்க. நான் சொல்கிறேன், அந்த டாக்டர் பண்ணாத இந்த ஜீவனுள்ள வார்த்தை, இந்த வார்த்தை அந்த எலும்பையை அறுத்து போடும். அதான் ஊட. ஆமென். நீங்கள் கையில் வச்சுருக்கிற பைபிளை வந்து நீங்கள் இப்போ எடுக்கிறீங்க, வீட்டில் வச்சுட்டு அடுத்த வாரம் எடுத்துகிட்டு வர்றீங்க. இதுக்குள்ளே எவ்வளோ ஒரு பொக்கிஷம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? உங்கள் வார்த்தை, அந்த வார்த்தையை உள்ளே கொண்டு வரணும் நீங்கள். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஏன் வந்து இந்த வார்த்தை உங்களுக்குள்ள தங்கலை? ஏன் இந்த வார்த்தையை விதைச்சு ஏன் அதுக்குண்டான அறுவடையை நீங்கள் பார்க்கல? விதைச்சா எத்தனை நாள் அறுவடை பார்க்கணும் சொல்லுங்க? எத்தனை மாதத்தில் அறுவடை பார்க்கலாம்? 3 மாதம் 6 மாதம். அப்போ நம்ம ரிச்சிக்கப்பட்டு ஞானசீலம் எடுத்து எத்தனை ஒரு காரியத்துக்காக இன்னும் போராடிக்கிட்டு இருக்கோம். கடன் அடைய 10 வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கோம், வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம், இன்னும் கடை அடைஞ்ச பாடில்லை, வட்டி கட்டுறது நிறுத்த பாடில்லை. எனக்கு ஒரு நிரந்தர கவர்மெண்ட் வேலை வேணும், 10 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. என் பிள்ளையை படிக்க வைக்கணும், தேவையில் சந்திக்கப்படணும், என் பிள்ளைக்கு சுகம் வேணும், என் பிள்ளைக்கு திருமண காரியம் நடக்கணும், வருஷக்கணக்காக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க? கேட்குறீங்க. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை கண்டு துணையை ஏற்படுத்தினார். எப்படி ஆபிரகாமுக்கு ஈசாக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு எலீசர் அனுப்பி தூதன் அனுப்பி திருமணம் முடித்தாரோ அதே போல் என் பிள்ளைக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க, விதைக்கிறீங்க, மனதுக்குள்ளே அறுவடை இல்லை. திருமண காரியத்துக்கு 4 வருஷமாக ஜெபிக்கிறீங்க, அறுவடை இல்லை. சுகத்துக்கு 8 வருஷமாக ஜெபிக்கிறீங்க, அதுக்குண்டான அறுவடை இல்லை. பணத்துக்கு நீங்கள் ஜெபிக்கிறீங்க, ஐஸ்வர்யத்தின் வசனத்தை பேசுகிறோம், பொண்ணும் பொருளும் கர்த்தருடைய பூமியோட காரியத்தால் நிரம்பி இருக்கிறது, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கார், தாழ்ச்சி அடைவதில்லை, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், வாக்குத்தத்தம் உள்ளே இருக்குது. ஆனால் அந்த வாக்குத்தத்தம், அந்த விதை, அந்த வசனம் அது உங்கள் உள்ளத்துக்குள்ள நிலமாக்கி உள்ளத்துக்குள்ள போகுது. ஆனால் அது விளைச்சல் இல்லை. 4 வருஷம் ஆச்சு விளையலை. நீங்கள் மச்சி போன விதையை விதைக்கிறீங்க, இல்லை சூத்த விதையை விதைக்கிறீங்க. அது பலனுள்ள விதை, அது ஜீவனுள்ள விதை, அது அற்புதமான விதை, ஆகாத கரைத்து ஆகிற அந்த விதையை நீங்கள் உள்ள விதைக்கிறீங்க. ஆனால் அது விளைச்சல் இல்லை. ஆனால் அது விளைய மாட்டிக்குது, அதை அறுவடை பண்ண முடியல, மேலே பூமிக்கு மேலே துளிர் விடுது. ஏன் அப்படி என்று கேட்டால் வாசியுங்கள், மார்க்கு 4:15. வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழி அருகானவர்கள். அல்லேலூயா. இப்போ 4 பேர், ஒருத்தர் பாறை இருதயம், ஒருத்தர் முள்ளு, ஒருத்தர் வழி அருகே. ஞாயிற்றுக்கிழமை வர்றீங்க, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் அட்டெண்ட் பண்ணு வர்றீங்க, போய் பார்ப்போம் அப்படிங்கிறீங்க, உட்காடுறீங்க, வசனத்தை கேட்குறீங்க. வெளியே போகும்போது இந்த சர்ச்சில் இன்றைக்கி வந்து பரவாயில்ல அப்படின்னு மார்க் போட்டு போகிறீங்க. இந்த செய்தி நல்லா இருந்துச்சு, 25 மார்க் இவருக்கு கொடுக்கலாம் அந்த பாஸ்டருக்கு, இந்த செய்தி நல்லா இருந்துச்சு, இந்த பாஸ்டருக்கு 50 மார்க் கொடுக்கலாம், இன்றைக்கி 6 நல்லா இருந்துச்சு, அப்போ நீங்கள் மார்க் போட்டு போகிறீங்க. ஆனால் அந்த 6வது நிலையில் என்ன வந்துச்சு, என்ன பேசினாரு, என்ன நடந்துச்சு, உள்ளத்தில் என்ன மாற்றம் உண்டாச்சு, அதை பார்க்கறதில்ல. அவன் செருப்பு கருப்பா சிவப்பா நெட்டையா குட்டையா சுருள் முடியா வழுக்கு தலையா, அதை பார்த்துக்கிட்டு இருக்க, அதை பார்க்கக்கூடாது. உன் வார்த்தை உனக்குள்ள என்ன வந்துச்சு அதை தான் பார்க்கணும். அதை கண்டு காண விட்டு போகிறது அவங்கள இதில் வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த வசனம் உள்ளே வந்தோடனே அந்த வசனத்தை எடுத்து வெளியே எறிகிறான். அவன் பேர் என்னது? அது வசனம் திருப்பி சொல்லுங்க.
வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். அப்ப விதை உள்ள விழுந்துருச்சு. என்ன வந்துருச்சு? விதை உள்ள விழுந்துருச்சு. உங்க நிலத்துல விதை விழுந்துருச்சு. ஹலோ, என்னைய பாருங்க. உங்க நிலத்துல விதை விழுந்துருச்சு. நிலம்னா என்னது? விதைன்னா என்னது? விதை விதை சொல்லுங்க. விதை சவுட்ட கத்த. விதை விதை வசனம். வசனமாகிய விதை என் நிலத்துக்குள்ள வந்துருச்சு. ஆனா வந்த உடனே ஒருத்தன் எடுத்து போட்டுறேன் வெளியே. வசனத்தை என்ன செஞ்சிடறான்? எடுத்து போட்டுறான். அந்த விதை உள்ள இருந்து என்ன செஞ்சிருச்சு? வெளியே வந்துருச்சு. உனக்கு விளைச்சல் வரும். ஏன் அவன் வர்றான்? ஏன் அவன் உள்ள ஏன் விடுற? அவனை எதுக்கு எடுக்க விடுற? எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எழுந்திரிச்சு எல்லாரும் ஆராதனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆராதனை பண்ணும்போது, கடந்த நாட்களில் ஜெஸ்ஸி ஒரு வாட்டி ஆராதனை பண்ணிச்சு. நான் ஆராதனை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதில் ஒருத்தர் பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கார். எப்படி? ஆராதனை பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் பைபிள் படிக்கிறவர், நான் கிறிஸ்துவன், ரட்சிக்கப்பட்டவன், ஞானஸ்நானம் எடுத்தவன், நான் பைபிள் படிக்கிறேன் அப்படின்னு பெருமையாக பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்கே எல்லாரும் ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் மட்டும் பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ பிசாசு சொல்லுவான், படி படி பைபிள் தானே படிக்கிற, படி படி, அவங்க பாட்டு பண்ணாண்டு நீ பாட்டு படி படி பைபிள் படி பைபிள் படி அப்படின்ட்டு அந்த ஆராதனை அபிஷேகத்தை எடுத்துக்கொள்ளாத அளவுக்கு அந்த பைபிளை படிக்க வச்சு அவன் சிந்தையை மாற்றி அந்த ஆராதனைங்கிற அபிஷேகத்தை அந்த பிசாசு எடுத்து போட்டுட்டான். இவர்கள் வழிபோக்கர்கள். இவர்கள் யாரு? வழிபோக்கர்கள். இன்னைக்கு அது வசனம். அப்போ கீழ்ப்படுத்தல் இல்லை. பைபிள் படிக்கிற நேரம் பைபிள் படிக்கணும். ஆராதனை பண்ணும்போது எல்லாரும் ஒருமித்து ஆராதனை பண்ணணும். ஆராதனை பண்ணும்போது தான் செல்லை நோண்டுறது, ஆராதனை பண்ணும்போது தான் தண்ணியை குடிக்கிறது, ஆராதனை பண்ணும்போது தான் பிள்ளைக்கு பிஸ்கெட்டை ஊட்டுறது, ஆராதனை பண்ணும்போது தான் வாட்ஸ்அப்பில் இருக்கிட்டு கொடுக்குறது. எதுக்கு வர்றோம் சர்ச்சுக்கு? கர்த்தரை மையப்படுத்த, துதிக்க, ஆராதிக்க வர்றான். அங்கே போய் வெளியே நின்றுக்கிட்டு ஒருத்தர பல்ல எதுக்கு காட்டிக்கிட்டு இருக்க? வர்றவங்க வரமாட்டாங்க. உன்னை பல்ல கட்ட சொன்னாங்களா? சர்ச்சுக்குள்ள வந்து உட்காரணும், ஆண்டவர் ஆராதிக்க. அப்ப நீ வந்து எப்படி வசனத்தை கேட்ப? அப்ப நீ வசனத்தை கேட்காத அளவுக்கு பிசாசு அந்த வசனத்தை ஒரு நிலத்துல இருந்து எடுத்து வெளியேறுகிறான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா எல்லாத்துலேயும் ஒழுங்குமுறைமா இருக்கணும். ஆராதனை பண்ணும்போது ஆராதனை பண்ணணும், பைபிள் படிக்கும்போது பைபிள் படிக்கணும், வசனத்தை கேட்கும்போது வசனத்தை கேட்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. இதனால தான் நீங்கள் அறுவடையை பார்க்காம இருக்கிறீங்க. அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ஜெபிக்க வரும்போது கசப்பு, வெறுப்பு, சண்டை, பிரிவினை, வாக்குவாதங்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஜெபிக்கக்கூடாது. அதெல்லாம் தூக்கி பழைய மனிதனை கலைத்து போட்டு புதிய மனிதனை தரித்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம், இந்த வசனமே உங்களை நியாயம் தீர்க்கும். பாவ நியாயம் தீர்க்கும் சொல்கிறோம். ஆனால் இந்த வார்த்தையை கேட்குறீங்க தெரியுமா? இந்த வார்த்தை கடைசி காலத்தில் உங்களுக்கு நியாயம் தீர்க்கும். வாசிங்க யோவான் 12:48. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை, என்னை தவிர வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நியாயம் தீர்க்கிறது, அதாவது வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவன், நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். அவர் சொல்றாரு, நான் உனக்கு சொன்ன வார்த்தையை கடைசி நாளில் என்ன செய்யும்? இப்போ இந்த வார்த்தையை நீங்கள் அலட்சியம் பண்ணாலும் சரி, இந்த வார்த்தை இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், கேட்டுக்கிட்டு இருக்கேன், நான் விதைக்கிறேன், வார்த்தையை விதைக்கிறேன். இதை வந்து அலட்சியம் பண்ணிங்கன்னா இதுக்கு நீங்கள் நியாய தீர்ப்பில் பதில் சொல்லி ஆகணும். அதான் அந்த வசனம். கடைசி நாளில் இந்த வசனத்தை நீ கேட்காம நீ வேறு எண்ணத்துக்கு, வேறு சிந்தைக்கு, வேறு நினைவுக்கு, இது அசால்ட்டாக நீ செல்லை நோண்டிக்கிட்டு வெளியே போய்கிட்டு வந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு பல்ல காட்டிக்கிட்டு உன் எண்ணத்தையும், உன் சிந்தையும், உன் நினைவையும், உன் இருதயத்தையும், உன் நிலத்தையும் வேற எங்கேயோ ஒப்பு கொடுத்துட்டு நீ வந்து உட்காந்தேனா? ஆனால் கர்த்தர் சொல்ல, அதுக்கு உனக்கு நியாயத்தை கேட்பேன் நான். வாசிங்க சங்கீதம் 119:81. உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். உம்முடைய வசனத்துக்கு என்ன செய்யணும்? காலைல எந்திரிச்சோன்னா தேவனுடைய வார்த்தை கிடைக்கிறதுக்கு வசனத்துக்கு என்ன செய்யணும்? காத்திருக்கணும். சங்கீதம் 119:147. அதிகாலையில நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். அப்ப அதிகாலையில கர்த்தரை மையப்படுத்தி துதிச்சிட்டு அவர் வார்த்தைக்கு நீ என்ன செய்யணும்? சோத்துக்கும், இட்லிக்கும், தோசைக்கும் காத்திருக்காம கர்த்தருடைய வார்த்தைக்கு காலேஜ் தூரம் டீ, காப்பி, வர காப்பி, பால் காப்பி, ஹார்லிக்ஸ், போன்விட்டா, தோசை, இட்லி, இடியாப்பம், கழுத, குதிரை,
எனக்கு வேணும் அப்படின்னு அதுக்கு காத்திருக்கிறதுக்கு, சீக்கிரம் தட்டை கொண்டு நீட்டிட்டேன் இடியாப்பத்தை போடு அதுக்கு காத்திருக்கிறதுக்கு, காலையில் எந்திரிச்சு கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ காத்திருந்தாளா அந்த வார்த்தை அந்த நாள் முழுதும் உன்னை பாதுகாக்கும், அந்த நாள் முழுதும் உன்னை நடத்தும், அந்த நாள் முழுதும் உன்னை பலப்படுத்தும். எந்த ஆபத்து உனக்கு வராது. கர்த்தருடைய வார்த்தை காதில் கேட்கணும் காலையில். அதுக்கு தான் அந்த வார்த்தைக்கு என்ன செய்யணும்? காத்திருக்கணும். ஏம்மா காலையில் எழுந்திரிச்சு கர்த்தரை துதிக்கணுமா, கர்த்தர் என்ன சொல்கிறான்னு கேட்கணும். சரியாம்மா படுத்துங்குமா அப்படி சொல்லிவிட்டு படுக்கணும். ஏம்மா காலையில் எழுந்திரிச்சு அந்த உரப்பு சட்னி வச்ச தெரியுமா, உரப்பு சட்னி ரொம்ப நல்லா இருந்துச்சு, காலையில் இட்லி அந்த உரப்பு சட்னி வச்சிடறியாம்மா, சரிம்மா அப்புறம் அந்த சட்னி தேங்காய் சட்னி அதையும் வைடா ராசா, வைத்தால போயிடும். காலையில் எந்திரிச்சு சட்னிக்கும் சாம்பாருக்கும் உரப்பு சட்னிக்கும் முக்கியத்துவம் கொடுத்தேன்னா அந்த உரப்பு சட்னி உனக்கு வைத்தால கலக்கி விட்டுரும், வேலைக்கு போக முடியாது. முதல் இடத்துல கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடு. கர்த்தருடைய வார்த்தையை கேளு. கர்த்தர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க, உங்க ரேமா உங்க மண்ணா எனக்கு கிடைக்கணும். காலையில கிடைக்கும் மண்ணா, வெயில் வந்து தீந்து போயிடும். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கீங்களே. நான் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தை நீங்கள் அசைப்பட்டீங்கன்னா எரேமியா 15:16 ஒரு வார்த்தை கிடைத்த உடனே உட்கொண்ட பிற்பாடு சந்தோஷம் சமாதானம். அல்லேலூயா. யாக்கோபு 1:18 அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். நம்முடைய சத்திய வசனத்தால் என்ன செஞ்சாரு? அழிஞ்சு போற வித்துல பிறக்கல, அழியாத வித்தைக்க ஜீவ வசனத்தில் மறுபடி ஜெனிப்பித்தார். அப்ப எதுக்கு வசனத்தில் பிறக்க வச்சிருக்கிறாருன்னா, நீ செகண்ட் கிளாஸு, தேர்ட் கிளாஸு, ஃபோர்த்து கிளாஸு ஃபெயிலாக ஆகணும்னு சொல்லி அவர் ஒன்று அழைக்கலை. நீ எல்லாவற்றிலும் முதல் பலன் ஆகும்படி, நீ எல்லாவற்றிலும் ஃபஸ்ட்டு ரேங்கு வாங்கும்படி, எல்லாவற்றிலும் முதல் ரகமாக இருக்கும்படி கர்த்தர் இந்த வசனத்தை கொண்டு உன்னை ஜெனிப்பித்திருக்கிறாரியா. நீ முதல் பலன் எல்லாம் சொல்லுங்க. முதல் பலன் சொல்லுங்க. எல்லாவற்றிலும் என் வாழ்க்கையில் எந்த காரியம் செஞ்சாலும் அதில் ஃபஸ்ட்டு முதல் பலனா வருவேன். திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பலன்கள் ஆவதற்கு நாம் என்ன சொல்லுங்க, நான் முதல் பலன் ஆவதற்கு. பலன் என்னது? வல்லமை, கிருபை, ஃபர்ஸ்ட் எங்கு முதல் பலன் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். நம்மை சொல்லுங்க, என்னை சத்திய வசனத்தாலே என்னை மறுபடி பிறக்க வச்சிருக்கிறார். உங்கள் அப்பா அம்மா வயிற்றில் பிறந்தா நீ முதல் ரேங்க் வாங்க முடியாது, முதல் பலன் அடைய முடியாது. ஆனால் சத்திய வசனத்தில் நீ பிறந்துட்டீனா நீ முதல் பலனை பெற முடியும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியும், நீ எழும்புவாய். அல்லேலூயா அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. நீங்கள் வாக்குத்தத்தர் நான் இந்த வருஷத்தில் பெற்றிருக்கிறேன், ஆனால் இருந்த வண்ணமாக இருக்கிறேன் அப்படின்னா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு. வாசிங்க சங்கீதம் 105:19-20. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவரை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். இப்போ கவனிங்க, யோசேப்பு ஒரு பூரண சம்பூர்ணர், நல்ல கட்டான உடம்பு, ஒரு அளவு உள்ளவர். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஒரு வாலிப வயதில் வார்த்தை வருது, வாக்குத்தத்தம் வருது, ஒரு தரிசனம் வருது. சூரியனும் சந்திரனும் நிற்குது, அவர் சுற்றி எல்லா கதிரும் வணங்குது. இது சொன்ன உடனே அண்ணன் தம்பி பொறாமப்படுறாங்க. ஆனால் இந்த வாக்குத்தத்தம் கிடைச்ச உடனே அவர் உள்ளத்துக்குள்ளே இந்த தரிசனம் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் அது நிறைவேறலை. அதுக்கப்புறம் குழியில் விழுகிற நிலைமை, போத்தி பிளாத்து அந்த வீட்டுக்கு செய்யாத பாவத்தை செஞ்சேன்னு சொல்லி தண்டனை, ஜெயில் வாழ்க்கை. ஆனால் அந்த வசனம் அவரை என்ன செஞ்சிச்சு? புடமிட்டது. அந்த வசனம் அவர் சீர்படுத்தினது, அந்த வசனம் அவரை பக்குவப்படுத்தினது. அதை பக்குவப்படுத்தி முடிந்த உடனே கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை அந்த எகிப்துக்கு அந்த யோசேப்பை அதிபதியாக, ராஜாவாக, கவர்னராக மாற்றினார். அது எப்படி? தேவனுடைய வார்த்தை அவரை புடமிட்டது. அந்த புடமிட்டத்தில் அவர் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார், பரிசுத்தத்தில் உறுதியாக இருந்தார், நம்பிக்கையில் உறுதியாக இருந்தார், ஜெயம் பெற்றார். அந்த எகிப்துக்கு அதிபதியாக மாற்றினார். அந்த வார்த்தையை புடமிட்டது. அதே போல தான் உங்களுக்கு எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் கிடைத்திருக்கலாம். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய், ஆனால் கடன் வாங்குகிற நிலைமை.
நீ காண்டாமிரத்துக்கு உண்டான ஒத்த பலன் உனக்கு இருக்கிறது, ஆனால் பலவீன நிலைமை. ஆனால் அந்த வார்த்தை உங்களுக்கு வந்திருக்குன்னா அந்த வார்த்தை உங்களுக்கு பின்னாடி வந்துக்கிட்டு தான் இருக்குது, அந்த வார்த்தை உங்களுக்கு பின்னாடி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த வார்த்தை உங்களை என்ன செய்து நடத்தி கொண்டு இருக்கிறது, உங்களை அப்படியே ஸ்திரப்படுத்தி கொண்டு இருக்கிறது, பலப்படுத்தி கொண்டு இருக்கிறது, உங்களை தைரியப்படுத்தி கொண்டு இருக்குது. உங்கள் உடம்புல என்ன காயம் இருந்தாலும் என்ன இது இருந்தாலும் அதை சீர் பண்ணி சரி பண்ணி எல்லா கோணான காரியத்தையும் நேராக்கி கர்த்தர் உன்னை ராஜாவாக மாற்றுகிற ஒரு நேரம் வருகிறது. எப்படி அந்த யோசேப்பை வந்து எகிப்துக்கு அதிபதியாக மாற்றினாரோ அவர் எல்லா காரியத்திலும் பொறுமையாக இருந்தார், விசுவாசத்தில் பரிசுத்தத்தில் பொறுமையாக இருந்தார். ஆனால் புடமிட்ட பிற்பாடு அவர் பொன்னாக விளங்கும்படி ஒரு ராஜாவாக அந்தஸ்தை கொடுத்தார். அதே போல நீ வாழ்ற ஊர்ல நீ இருக்கிற ஏரியால நீ துக்கப்பட்டிருக்கலாம், நீ வெக்கப்பட்டிருக்கலாம், நெருக்கப்பட்டிருக்கலாம், வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கலாம். ஆனால் சூழ்நிலை காய்ந்து போயிருக்கிறது, உனக்கு சரியான பாதை தெரியல, சரியான வழி தெரியல, நீ புறமிட்டு கொண்டிருக்கிறாய், நெருக்கப்பட்டிருக்கிறாய், அவமானப்பட்டிருக்கிறாய், இன்னும் அந்த வாக்குத்தத்தை நிறைவேறல. இதோ கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, நீ இதுவரை நெருக்கப்பட்ட காரியங்களுக்கு பதிலாக, சாம்பலுக்கு பதிலாக இதோ ஒரு நேரம் வந்தது. எப்படி யோசேப்பை நான் புறமிட்ட பிற்பாடு அந்த எகிப்துக்கு அதிபதியாக சாகிற வரைக்கும் ஒரு ராஜாவாக ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சனோ, அதே போல உன்னை யோசேப்பை போல ராஜாவாக மாற்ற போறேன். புறமிட்ட பிற்பாடு நீ பொன்னா விளங்க போற. உன் சூழ்நிலைகள் மாறிவிட்டது, உன் கசப்பு மாறிவிட்டது, நீ எழும்ப போற, நீ பிரகாசிக்க போற, நீ வெளிச்சம் கொடுக்க போற, ஜாதிகள் சொந்தமாக்க போற. நீ பொறுமையா இருந்த நிமித்தமாக உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோ, இந்த வசனத்தை கை கொண்டபடியா உனக்கு வந்து நேர்மையான ஒரு உன்னதமான ஒரு உயர்வை கொடுக்க போற. பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக விடுதலை வந்துருச்சு, ஜெயம் வந்துருச்சு. உன் கடை அடைய போது, உன் பிழைவனை மாற போது, வெக்கப்பட்ட இடத்துல நீ தலை வர போற. வார்த்தை உன்னை சீர்படுத்தும், வார்த்தை உன்னை சீராக்கும். வார்த்தை நீ கெட்டு போனாலும் கொய்வன் கருத்தில் அது வேற களிமண்ணாக ஒரு வேற பாண்டமாக மாற்றக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தை. அல்லேலூயா. அதனால் வாக்குத்தத்தத்தை பெற்றுட்டேன், இன்னும் எனக்கு ஒன்றும் நடக்கலைங்க. உங்கள் பின்னால் அந்த வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கு. நீ எப்படி இருக்கிற யோசேப்புக்கு எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால் வாக்கை கொடுத்துட்டாரு, நடக்கலை. அதுக்கப்புறம் தான் குழி, அதுக்கப்புறம் தான் போத்திபார் மனைவி இழுக்கிறா, தப்பிச்சிடுறாரு, ஜெயில் வாழ்க்கை, பொறுமையாக இருந்தார். ஆனால் அப்போவும் கர்த்தர் கூட தான் இருக்கிறாரு. ஜெயிலில் அவர் அடிமையாக வைக்கல, ஜெயிலுக்கெல்லாம் அந்த ஜெயிலில் இருக்க அவ்வளோ பேர் இவரை வந்து அதிபதியாக வச்சுட்டாங்க. ஜெயிலுக்குள்ளே ஒரு ராஜா சொப்பனத்துக்கு பதில் சொல்லுகிற ஒரு நபராக, சொப்பனத்துக்கு பதில் சொல்ல மனிதனாக மேன்மை தான் வச்சுருந்தார். அதே போல தான் நீ இப்போ நெருக்கப்பட்டிருக்கலாம், அந்த நெருக்கத்தின் மத்தியில் கர்த்தர் கூட இருந்து நடத்துகிறாரு. நீ ஒரு கடன்காரன் இருக்கலாம், அந்த கடனை அடைப்பதுக்கும் கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு. நீ பலவீனமாக இருக்கலாம், அந்த பலவீனத்தில் பலவனாக மாத்திர கர்த்தர் கூட இருக்கிறாரு. உன்னை நடத்துவா, ஏந்துவா, தாங்குவா, தப்புவிப்பார். உன் நிலத்துக்குள்ள விதை விழுந்துச்சு, அது விளைய போது கண்டிப்பா உனக்கு ஒரு அறுவடை இருக்கிறது. கர்த்தர் பெரிய காரியத்தை உனக்கு செய்ய போறார். ஆமென். அல்லேலூயா. சூழ்நிலையை பார்க்காதீங்க, வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறது, உங்களை வாக்குத்தத்தம் எப்படி நடத்துகிறது அதை பாருங்க. உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா.